நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு 10,000 இருந்து 15,000 வரைக்கும் வாங்குறாங்க. இதுவே இ-காமர்ஸ் வெப்சைட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி வெப்சைட்டுனா 25,000 30,000 அந்த மாதிரி காசு வாங்குறாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் தான் வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் ஆல்ரெடி நான் பண்ண வெப்சைட்ஸ் அப்புறம் மொபைல் ஆப் எல்லாமே இதில் இருக்குது. ஒன்ஸ் உங்கள் டெமோவுக்கு எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம சார்ஜ் பண்ணுற ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ண போகிறீங்க. இப்போ உங்கள் கம்பெனிக்கு வந்து ஒரு வெப்சைட் தேவைப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு டொமைனும் தேவை, ஒரு ஹோஸ்டிங்கும் தேவை. இந்த ரெண்டும் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போது டொமைன் ஹோஸ்டிங்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டொமைனுங்கிறது என்னென்னா உங்களோட கம்பெனி நேம் தான் டொமைனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி பண்ணுறீங்க, இல்லை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் கடை பேர் வந்து ஜேஜே ஸ்டோர்னா jjstore.com. ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல டொமைன்கிறது என்னென்னா உங்களோட கம்பெனி பேர் தான் டொமைன் வரும். ஹோஸ்டிங்கிறது என்னென்னா வந்து இப்போ நீங்கள் வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் கண்டென்ட்ஸ் போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது வந்து இமேஜஸாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். இப்போ வந்து இது என்னோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் போட்டிருக்கேன், அப்புறம் டெக்ஸ்ட் போட்டிருக்கேன், பட்டன்ஸ் வச்சுருக்கேன், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். இது எல்லாமே வைக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் தேவை. அந்த ஸ்டோரேஜ் தான் யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் தான் கொடுப்பாங்க. அப்போ டொமைன் நம்மளுக்கு எதில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேம்ஸ் வாங்குறதுக்கு டொமைன் கிடைக்கும். ஹோஸ்டிங் வந்து அது நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்டோரேஜ் வந்து ஹோஸ்டிங் கிடைக்கும். இப்போ இது டொமைனை ஹோஸ்டிங் வாங்குறதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் இதில் பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா டொமைனை ஹோஸ்டிங் சேர்ந்து உங்களுக்கு வந்து 3,300 சம்திங் வரும். இதுவே என்னோட ரெஃபரல் கோடு போட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் ஒரு 20% உங்களுக்கு கம்மியாகும். நான் ரெஃபரல் கோடு வேணால் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ரெஃபரல் கோடு போட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ காஸ்ட் வாங்குங்கிறத நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாமே நான் ஆல்ரெடி பண்ணி கொடுத்தது, என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் பண்ணி கொடுத்தது. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு 4-5 பேஜ் உங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்னா அதை நம்ம ஒரு 1,500 2,000 அந்த ரேட்டில் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து அருள் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்னு ஒரு கம்பெனி நான் பண்ணி கொடுத்துருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு 5 பேஜ் இருக்கும். இந்த மாதிரி வெப்சைட்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1,500 நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு சைட் காட்டுறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி சைட் பண்ணுறதுக்கு வந்து அதோட ஒரு அடிஷ்னலாக ஒரு 1000 எக்ஸ்ட்ரா வரும். இந்த மாதிரி குவாலிட்டி பண்ணுறது இதுலேயே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குவாலிட்டி கிடையாது, பட் இதோட பெட்டர் குவாலிட்டியாக நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதெல்லாம் காட்டுறேன். ஸோ பர்ரம் இன்ஜினியர்ஸில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் கொஞ்சம் உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும். அப்புறம் ஜேம்ஸ் மெடிக்கல் சிஸ்டம் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருக்கும், பார்க்குற கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பேசிக்காக உங்கள் பிஸ்னஸ்க்கு இல்லை உங்களுக்கு ஏதோ உங்கள் பர்சனல் யூஸ்க்கு ஒரு வெப்சைட் தேவைப்படுது அப்படின்னா டொமைன் ஹோஸ்டிங்கு 3,000 வச்சுக்கோங்க. அப்புறம் டெவலப்மெண்ட் சார்ஜ் வந்து உங்களுக்கு சிம்பிளாக வேணும், ஒரு 5-6 பேஜ் வந்து சிம்பிளாக வேணும் அப்படின்னா வந்து அது நம்ம ஒரு 1,500 2,000 அந்த ரேட்டில் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5,000ங்கிற ரேட்டில் வந்து நம்ம முடிக்கலாம். இதுவே உங்களுக்கு வந்து ஷாப்பிங் ரிலேட்டடாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசான் அந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் ப்ராடக்டை செல் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுவும் வந்து நம்ம ஒரு 10,000 அந்த ரேட்டில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ இது வந்து ஒருத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். இது இந்த மாதிரி வெப்சைட் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 கூட வரும். உங்களுக்கு இன்க்ளூடிங் மொபைல் ஆப்பை நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒருத்தவங்களுக்கு ஹேர் ஆயில் பிஸ்னஸ் இது பண்ணது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மளிகை கடைக்கு பண்ணது. இந்த மாதிரி கிராசரிஸ் வெப்சைட்டை நம்ம வந்து ஒரு 10,000 பண்ணலாம், இல்லை வந்து ஒரு 5,000 பண்ணலாம், 6,000 பண்ணலாம். வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோ காஸ்ட்டில் பண்ணலாம். பட் ரொம்ப லோ காஸ்ட்டில் பண்ணால் குவாலிட்டி இருக்காது. இப்போ இந்த மாதிரி இது நல்லா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து குறைஞ்ச நமக்கு ஒரு 12,000 இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான இது வந்து நம்ம கொடுக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 10,000 இருக்கணும் கண்டிப்பாக. இந்த நம்ம வந்து கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு வெப்சைட் ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எங்களுக்கு இல்லை ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1,500 2,000 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் கம்பெனிஸ்லாம் மார்ஜின் வைக்க எவ்வளோ வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20,000 25,000 மார்ஜின் வைப்பாங்க. பட் நம்ம வந்து ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் மொபைல் ஆப் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுதான் என்னோடய வெப்சைட்டு. இதுலேயும் வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். இதை நீங்கள் இது பண்ணலாம். நான் ஃபர்தர் அதை பற்றி அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து
அமௌண்ட் பண்ணி நம்ம இது டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ண ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸை அப்ரோச் பண்ணிடுறாங்க வெப்சைட் டிசைனுக்கு. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கிட்ட நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்ன இதாகும் பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ரொம்ப கூட இருக்கும். ப்ளஸ் காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப கூட இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்காது. சப்போர்ட் ஒரு பெரிய இதாக தான் இருக்கும். அதனால் வந்து பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காசும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து சப்போர்ட்டும் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருப்போம் இப்போவும். அதனால் வந்து நீங்கள் கம்பெனியில் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ எங்கிட்ட பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட் இப்போ நீங்கள் எந்த மாதிரி டவுட்ஸ்னாலும் நம்ம வந்து ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அட்மின் பேனல் எல்லாமே வந்துடும். நீங்கள் பேக் ஹேண்டில் அதை எதாவது எடிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் இல்லை மொபைல் ஆப் தேவைப்படுது அப்படின்னா அந்த நம்பர் கால் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ.